என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கதை சொல்லிட்டு தான் படம் பண்ணுவாங்க. இவன் கதையை சொல்லாமல் போய் படம் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு அசிஸ்டண்ட்டு. நீங்கள் வந்து யார் சொன்னது பயங்கரமா? விஜய் தானே? ஸோ வந்து பிரசாந்த் உண்மையிலேயே நல்ல ஒர்க்கர். அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஏன்டா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். உண்மையிலேயே சின்சியரான ஒரு ஒர்க்கர். வேலை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் உத்து கவனிச்சாத்தான் அதை அவனுக்கு படத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அண்ட் அப்படி ஆளவன் இது நம்மள வந்து நின்றுட்டே இருந்திருப்பான். திடீர்னு போய் கமிட் ஆகிட்டான். சரி நல்லா வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. பயங்கரமான ஜீவி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், அசிஸ்டண்ட்டில் உருவாக்குறீங்களா இல்லை உங்கள் கூடத்தில் அரசியல்வாதியில் உருவாக்குறீங்களா சார் அப்படின்னு. அரசியல் பயங்கரமாக பண்ணுவான். பாருங்கள், பிரசாந்த் பாண்டியராஜ் அப்படின்னு போட்டிருக்கான். வெளில எல்லாத்துக்கிட்டே ஆமாம் எங்கள் டேரக்டர் பேர் தான் பின்னால் சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்னு. பத்தாவதுக்கு எங்கள் மனைவி வேறு, என்ன அசிஸ்டண்ட்டுங்க, எவ்வளோ நன்றி கடனுங்க, உங்கள் பேரை பின்னால் போட்டிருக்காப்புல, எந்த அசிஸ்டண்ட் இப்படி போட மாட்டாளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அப்பா பேர் பாண்டியராஜ். கேட்டால் எனக்கிட்டையும் சொல்லிக்கிறான், ஆமாம் சார் உங்கள் பேர் தான் சார் அப்படிங்கிறான். ஏடா பின்னால் பாண்டியராஜன் போட்டிருக்கா அவங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, சார் அவங்க அப்பா பேர் பாண்டியராஜ் சார். அரசியல் பிரமாதமாக பண்ணுவான். கண்டிப்பாக படமும் பிரமாதமாக பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருமே படம் பார்த்தாங்க, என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லோரும். நான் மட்டும் பார்க்கல. அதுவும் தேட்டரில் தான் பார்ப்பேன். நேற்றுலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பார்க்குறதுக்கு. நான் ஜிவியும் சொன்னார், கூப்பிட்டாரு. நான் வந்து தேட்டரில் தான் ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன். அதே மாதிரி சென்னையில் வந்து எங்கெங்கே நல்ல ஹோட்டல் இருக்குது, எங்கெங்கே எந்த உணவகத்தில் ஃபுட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு அவனை கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவான். ப்ரொடியூசர் சைடில் இருந்து அவனுக்கு ஃபுட்டுக்கு மட்டுமே பல லட்சம் செலவாயிருக்குன்னு வேறு கணக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அப்புறம் டேஸ்ட் எங்கே இருக்குது, என்ன இது இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவாக தெரியும். அதனால் ஆடியன்ஸுடைய டேஸ்ட்டும் அவனுக்கு சரியாக தெரியும், எதை எப்படி கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு சாங்கை பார்க்கும்போதே தெரியுது. நேற்று ஒரு பேனர் லான்ச் பண்ணுறதுக்காக போனால் அங்கே போய் ஹேட் வாக்கில் உட்கார வச்சுட்டாங்க என்னையே. ஐயோ, இங்கே பார்த்தா அவன் அதுக்கு மேலே ஹேட் வாக்காக இருக்குது. 2 பேருடைய இது. ஹீரோயின் வந்து பிரமாதமாக இருக்குது உண்மையிலேயே, தம்மண்ணா மாதிரி வெள்ளேர்னு ஜி. ஸோ வந்து கண்டிப்பாக பாண்டியராஜ் பிரசாந்த் மேலே கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டைரக்டராக கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது ஆசை. உண்மையிலேயே இது வரைக்கும் காமெடிக்காக சொன்னி உண்மையிலேயே எல்லாருமே படம் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப யூத்தாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெய்லர் சாங் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். ஒரு இயக்குநர்களாக இருக்கும்போது நமக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய அசிஸ்டன்ஸ் இயக்குனர் ஆகும்போது, அப்போ மற்ற டேரக்டருடைய அசிஸ்டண்ட்டு வந்து அவர் சங்கர் சார் அசிஸ்டண்ட்டு, இவர் வந்து சேரன் சார் அசிஸ்டண்ட்டு, இவர் வந்து வெற்றிமாறன் அசிஸ்டண்ட்னு சொல்லும்போது நம்ம அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஆசை எல்லா டேரக்டருக்குமே இருக்கும். எனக்கு இப்போ வந்து எங்கிட்ட மோதாது லக்ஷ்மிராம், இப்போ வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் அடுத்தடுத்து வரப்போகிறாங்க. நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறத விட நம்ம சுற்றி உள்ளவங்களும் ஜெயிக்கும் போது தான் நம்ம அந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஒரு அர்த்தமே இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் ஜெயிக்கும் போது தான் வந்து ஒரு சந்தோஷம், ஒரு இது கிடைக்கும். கண்டிப்பாக அதை பிரசாந்த் கொடுப்பான் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து இந்த படத்து தயாரிப்பாளர் அதையும் சொல்லணும். ரவிச்சந்திரன் சார் சுரேஷ் சார் மூலமாக நண்பரானார். உங்களை வச்சு தான் சார் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒரு 3 கோடி ரூபாயை பேங்க்லேயே போட்டு அவரையும் கூட்டு போயிட்டான். அவர் வந்து தான் சொல்கிறார், சார் இந்த படத்துக்குள்ள என்னை டையப்பில் கூப்பிட்றாங்க அப்படின்னு. போங்க சார், நல்ல ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது ஒரு லாபகரமான ப்ராஜெக்டாக இருக்குது. எப்படி அவரை பிளான் போட்டானே தெரில. அவர் பையன் அவனை ஒன்றா சுற்றுவாங்க, அவனை அப்படியே டிரைவர் மாதிரி ஆக்கி அப்படியே அப்பா கூப்பிட்றான்னு சொல்லி அதையும் அப்படியே போட்டு கூட்டு போயிட்டான். என்ன அது ரவிச்சந்திரன் சார் உண்மையிலே நல்ல மனிதர். எதுக்கு நல்ல மனிதர்னால் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு நாள் வந்து பயங்கர கஷ்டத்தில் ஒரு 25 லட்ச ரூபா பணம் வேணுமா சார் அப்படின்னு கேட்டேன். எவ்வளோ சார்? 75 அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு 75 போட்டு விட்டார். அப்படி ஒரு அப்புறாணி மனிதர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சார் இங்கே சினிமாவில். நான் 10 கேட்கலான்னு அவர் சுரேஷ் சார் தான் இல்லை 25 கேளுங்க, அவர் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னாரு. நான் அது 25 அப்படிங்கும்போது எவ்வளோ சார்? 75 சார் அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னேன். அடுத்த 2 ஹவர்ஸில் ஆர்டிஜஸ் பண்ணிவிட்டார். அப்படி ஒரு நல்ல வெள்ளந்தியான ஒரு தயாரிப்பாளர். அதே மாதிரி செல்வகுமார் சார் ஊர் பக்கம் வேறு. உண்மையிலே அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன். அது ஆஃபீஸ் மாதிரியே இருக்காது. அவர் டேபிளெல்லாம் அந்த பிரசாந்த் படுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான்.
அங்கங்கே பார்த்தா 10 பேர் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, 2 பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆஃபீஸ் உண்மையிலேயே. ரவி சாரே சொல்லுவார், சார் கெனடியா ஃபிலிம்ஸை பாருங்கள் சார், உங்கள் ஆஃபீஸ் ஏங்க சார் மிலிட்ரி ஆஃபீஸ் மாதிரியே இருக்குது அப்படிம்பாரு. அது போக போக தெரியும் சார் அப்படின்னு. ஏன்னா அப்படியே வந்து செல்வகுமார் சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கலாச்சிக்கிட்டு ஜாலியாகவே இருப்பாங்க. அப்படி வருது. வில்டூர் ராவ் சாரை பற்றி தெரில, ஆனால் ரவி சார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் உங்களை பற்றி. ஸோ 3 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக அந்த படம் வெற்றி படமாக ரவி சாரும் படம் பார்த்தாரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு சார், திருப்தியாக இருக்குது சார் அப்படின்னாரு. அடுத்து வந்து நமது கதாநாயகன் எல்லாருக்கும் ஒரே மேடையில் விழா நாயகனாகவும் கதாநாயகனாகவும் அமர்றது வந்து எல்லாருக்கும் கொடுத்து வைக்கிது. அது ஜிவிக்கு வந்து அடிக்கடி கொடுத்து வைக்கிது. அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். விஜய் சேதுபதிக்கு சவால் விடுகிறோம். இந்த வருஷம் நீங்கள் 7 படம் 8 படம் தான் உங்களால் கொடுக்க முடியும். நாங்கள் அடுத்த வருஷம் 12 படம் கொடுப்போம். வரிசையாக இருக்குது எங்களுக்கு இப்போ படம். ஆனால் மாதம் ஒரு படம் ரிலீஸ் பண்ண போகிறாரு அடுத்த வருஷம் ஜிவி. ஸோ கண்டிப்பாக அவர் சொன்னது மாதிரி ஹார்ட் ஒர்க்குடைய உச்சம். ஏன்னா நான் போய் மீட் பண்ணுவேன். நாங்களும் அவரும் எங்கள் பேனர் அடுத்தடுத்து 2 படங்கள் ஜிவி நான் பண்ண போகிறோம். சும்மா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது எதை பார்த்தாலும் ஒன்று ஸ்கிரிப்டு இல்லை மியூசிக், அது உண்மையிலே சான்ஸே கிடையாது. நைட்டு நான் மீட் பண்ணுறதுனா நைட்டு 2 மணிக்கு தான் மீட் பண்ணுவோம். அப்படி அது ஒரு வேளை மாமாவுடைய பாதிப்பா என்னன்னு தெரில. நைட்டில் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருப்பார். மறுநாள் காலைல ஷூட்டிங் போயிடுவார். உண்மையிலே உழைப்புக்கான இடம் இன்னும் கண்டிப்பாக காத்திருக்கு உங்களுக்கு. இன்னும் பெரிய இடம், இன்னும் பெரிய ஹீரோவாக வர்றதுக்கான எல்லா விதமான திறமைகளும் இருக்குது. கண்டிப்பாக வருவீங்க. அதே மாதிரி இந்த டீம் எல்லாருக்குமே, பாலசரவன்லேருந்து முனிஷ்காந்த் ஹெட்டர் எல்லாருக்குமே ஒரு நல்ல டீம் அதில் அமைஞ்சிருக்கு. யூத்தான ஒரு படம் ப்ரூஸ்லி கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லா டீமுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அதான் ப்ரூஸ்லினா என்னன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன ப்ரூஸ்லி அழைக்கிறோம். அந்த பெண்ணு ஆக்சுவலி விஜய் இன்னைக்கு மறந்து வச்சிட்டேன். உங்க பெண்ணை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போற வழியில் அப்படியே ஒரு படத்தை சைன் பண்ணிட்டு போயிடுவேன். நான் கூட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பிரசாந்த் பாண்டியராஜ் நான் கூட அப்படிதாங்க நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வந்துடும். அதான் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். என்ன மீட்டர் இருக்கோ நீங்கள் என்ன மீட்டரில் எதிர்பார்க்கீங்களோ அதுலேயே அவன் மெயின்டைன் பண்ணிட்டே போவான். இவ்வளோ நாளாக நாங்களாம் கூட்டு வந்துட்டோம். இப்போது அநேகமாக அவங்களே கூட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று அவனுக்கு வந்து 9 பிளானட்டோ உச்சத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிரசாந்துக்கு. அவன் நினைக்கிறது எல்லாமே நடந்துருது. ஆக்சுவலி இந்த கதை ஃபஸ்ட்டு வந்து நரேட் பண்ணணும்னு கேட்டிருந்தான். ஜெகதீஷ் மூலியமாக தான் வந்தான். நான் அந்த பசங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் எனக்கு தெரியாது, என்ன ஸ்கெட்சு தெரியாது. ஃபஸ்ட்டு ஜெகதீஷ் மூலியமாக கேட்டான். இல்லைடா பிஸியாக இருக்கேன்டா, இப்போ ஷூட் போயிட்டுருக்கு, எப்படிடா சொல்ல முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஷான் வந்து சொன்னார், அடங்காத டேரக்டர், ஒரு கதை கேட்டாங்க செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் முதலே பேசி வச்சுருது. பட் அவர் ஆல்ரெடி ஃப்ரெண்டு பிடிச்சி அண்ணா ப்ளீஸ் நான் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அவர் இந்த செம்ம கதை தம்பி அப்படின்னாரு. சரி ஓகே. அதுக்கப்புறமும் கேட்கல, பிஸியாக இருந்தேன், ஷூட் போயிட்டு இருந்தது. அதுக்கடுத்து வெங்கட் மேனேஜர் வந்து ஒரு சீன் ஒன்று சொன்னார். அந்த லெட்டர் ஏதோ ஒரு லவ் லெட்டர் சீன் ஒன்று சொன்னார். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒரு 10% அப்படி ஒன்று வந்துச்சு. அப்புறம் திருப்பி வேற ஒரு சோர்ஸ் இப்படியே கவர் பண்ணி கதை சொல்லிட்டான். சரி ஃபுல் கதை சொல்லிட்டான். நல்லா இருக்குடா, பண்ணலாம்டா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வண்டி கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறா அப்படின்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையாகவே ஒர்க் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு நினச்சேன். அந்த 2 சீன் தான் பண்ணியிருக்கானா இல்லை ஃபுல்லாக பண்ணானான்னு தெரில. நான் எப்போவுமே கேட்குற கேள்வி தான், என்னடா ஓடிடும்ல. ஆக்சுவலி இப்படி கை கட்டிலாம் நிற்க மாட்டான் செட்டில். அவர் இன்னொருத்தர் சொன்னார், மன்சூர் அலிகான் இப்போ ஒரு பையன் இருந்தால் எப்படி இருப்பானோ அப்படி தான் இருக்கிறான். ஆக்சுவலி இந்த படத்தில் மன்சூர் அலிகானுக்கு பையனாக வேற நடிச்சிருக்கான். அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த கொடுமையெல்லாம் வேற பார்ப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து பாண்டியராஜ் சார், இப்படி ஒரு அசிஸ்டண்ட்டை நல்லா வளர்த்துருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண செல்வா சார், விட்டல் சார், ரவி சார் கூட தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். அடுத்து அவருக்கு நன்றி. இந்த படத்தில் என்னுடைய அசிஸ்டண்ட்டை வந்து நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண வச்சுருக்கேன், கணேஷ். அவர் வந்து கண்டிப்பாக நல்லா வருவார். பயங்கர ஆர்வம் அவருக்கு. அங்கங்கே டெமோலாம் கொடுப்பாரு. ஏதாவது பிரச்சனை ஆகிடும், வருவான், சார் இந்த மாதிரி சார் இப்படிலாம் சொல்கிறாங்க சார், சரி விட்றா நம்ம ஒரு பாட்டு பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லியில் வந்து நான் தான் அவங்க ஒப்பன்டா அப்படின்னு அந்த டைட்டில்லாம் வச்சு கெத்தாக வச்சு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். அதுக்கு அருண்ராஜா காமராஜர் இன்னைக்கு சென்சேஷன், அவர் வேறு எழுதியிருக்காரு, டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் நினைக்கிறேன், மனோஜ், அவருக்கு செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸ்டைலிஷான ஒரு எடிட்டரு, அவருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சரு.
பிவி சங்கர் சூப்பர் ஒர்க்கு, அப்புறம் பிரதீப் எடிட்டர், இந்த ஹோல் டெக்னீஷியன் டீம், எவ்ரி ஒன் ஹூஸ் ஒர்க் வித் அஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், லைட்மேன் எல்லாருக்குமே. ஏன்னா நம்மலாம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுவோம், ஆனால் லைட்மேன் வந்து அது அவங்க அந்த படத்தில் வந்து நமக்கு தான் கிரெடிட் கிடைக்கும், அவங்களுக்குலாம் வந்து கிரெடிட் பெருசாக கிடைக்காது. ஆனால் அவ்வளோ வேலை செய்வாங்க மழையிலையும் வெயிலும். எனக்கு உண்மையாகவே ஐ சல்யூட் டு லைட்மேன் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆல் ஆஃப் யூ. அப்புறம் ஸ்டண்ட் அந்த பீப்புள், அவங்களும் வந்து உண்மையாக நானே பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி அடி வாங்குவாங்க. அவங்களும் உண்மையாகவே வி ஹாவ் டு சல்யூட் தெம், ரியலி ஸ்டண்ட் மேன். அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் வந்து ப்ரூஸ்லி ஃபஸ்ட்டு அவன் வந்து ஒன்லைன் என்ன சொன்னான்னா, ஒரு தமிழ் ஹீரோக்கும் ஒரு ஹாலிவுட் வில்லனுக்கும் பிரச்சனை தாங்க படம் அப்படின்னா. நல்லா இருக்குடா, தமிழ் ஹீரோ தமிழ் வில்லன்லாம் ஹாலிவுட் வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கு, செம்மையாக இருக்குடா அப்படின்னு. அப்படி தான் ஆரம்பிச்சது, அப்படி தான் நம்ம வச்சு படம் பண்ணியிருக்கா. இன்னும் ஃபுல் படம் பார்த்துருவோம், நல்லாயிருக்கும் நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஃபஸ்ட் டைம் டேரக்டர், என்ன இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் டேரக்டருங்க, அதை வந்து நம்பி படம் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சட்டை பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாம் எடுத்து கொடுத்து அவனை வந்து ஒரு குழந்தையாக பார்த்து வச்சுருக்காங்க. நாங்களும் அவரை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டரு டெஃபினட்டாக நல்லா வரணும், இந்த படம் நல்லா வரணும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.